நான் பாட்டு பண்ண காப்பிரைட் நீ பாடினா எல்லாம் உழுவாது, காப்பிரைட்டும் உழுவாது. ஏன்னா டேய் 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 இது எந்த திருப்பில் குத்துறா? ஸ்க்ரூ கழட்டுற திருப்பிலி கொன்னே போடுவேன். வேறு திருப்பி எடுத்துருவா. அது எங்கே இருக்குதா? வளர்த்து திருப்பிலி கிடக்கும் பாரு, அதை எடுத்துடுவா. பொட்டியில் தான் இருக்கும். நினச்சி திருப்பிலாம் எடுத்து கழட்டுனா அது திருப்பிலி நாளைக்கு ஸ்க்ரூ கழட்டுறதா வேணாமா? அது அப்படியே சொனப்பாகி போயிடும். கழட்டும். எதை கழட்டணுமோ அதில் தான் போட்டு கழட்டணும். இதில் குத்து, எதில் வேணாலும் குத்து. அது ஒன்று தான் உருப்படியாக வச்சுருக்கிறேன், அதையும் மண்ணை குத்துறேன், அதை குத்துறேன்ட்டு எடுத்தாந்து. கொண்டை எதுவும் இதில் இல்லை. ஒன்று இதில் கொண்டாக்குதா? ஒன்றுக்கு தான் கொண்டை கொண்டை மாற்றணும். கொண்டைனா தலை. ஓகே நண்பா, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கேன் பாரு, இதோட ஆம்பு இருக்குது. மாப்பா அந்த திருப்பிலி ஒரு நிமிஷம் தரியா? நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நீ 60 செகண்ட் ஒரு நிமிஷம் இந்தா இப்படி. ஓகே நண்பா, இங்கே பாரு இவ்வளோ தேஞ்சிருச்சா தெரியுதா? இதுக்கு மேலே ஒன்றை விட்டோம்னா இந்த மடியை வந்து அறக்கும். நிறையா பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓடம்புட்டு லாபம்னு சொல்லி ஓட்டுவாங்க. கடைசி வீட்டில் வந்து போல்ட் இங்கே இருக்குதா இது வரலும் தேய்ச்சி விடுவாங்க. நிறையா ஓனர் பண்ணுற தப்பு அப்படி தான். டிரைவருங்களை வந்து கரெக்டாக தேஞ்சதுமே பார்த்து பட்டை இறக்கி போடுங்கடான்னு சொல்லணும். அது வந்து ஓனர் தப்பு. நான் 2-3 5 கலப்பையில் பார்த்தேன். ஒண்டை வரலும் தேய்ச்சி வச்சுக்கிறாங்க, போல்ட் ஒண்டை. நம்ம இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்க்கலன்னா இப்போ இறக்கி போட்டோம்னா 2.5 இன்ச்சு இறங்கும். அதாவது இது வரலாம் இறங்கும். அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கலப்பைக்கு வந்து டேமேஜ் இல்லை. இப்போ நாங்கள் 10 செட்டு பட்டைக்கு பக்கமாக கலப்பை எடுத்து ஓட்டிட்டேன். இன்னும் அடியில் பாருங்கள் மடி செட்டெல்லாம் எப்படி அந்த அளவுக்கு இருக்குதுன்னு. பட்டைக்கு கழட்டிட்டு காட்டுறேன். ஓட்டைக்கு கீழே விழுகுதுன்னு அடிச்சுடாதம்மா. இப்போ சூப்பராக இருக்குதுன்னு இப்போ என்ன சொன்னேன்? சூப்பராக இருக்குதுன்னு அடிச்சு விடாத. சூப்பராக இருக்குமாம்மா. இத்தனை நாள் பேனர் கரெக்டான பேனரை எடுத்துகிட்டு வரல இன்னும். கழட்டு மேலே ஒரு ஆள் பிடிக்கணுமா தேவையில்லையா? சுற்றுவான்னு பாருங்க. கண்டிப்பாக சுத்தம். அப்போ மாப்பிள்ளை பாரு சேரில் எடுத்து போட்டிருக்கிறேன். சேர் எடுத்து போட்டு நீங்கள் உட்காந்துக்கிட்டீங்க. கரெக்டான பேனர் போடுறா. என்ன சைஸ் எடுத்தோன்னு தோணுன்னு எனக்கும் தெரியல. அது 22 21 போடு. இதுதான் கரெக்டான பேனர். செந்தில் கூப்பிட்றாரு. செந்தில் அண்ணே. அண்ணா சொல்லுங்கண்ணா. சரிண்ணா. இன்னத்துக்கு எந்த வயலில் இந்த 1 மணி நேரம் உழவு இருக்குது. நான் ஓட்டிவிட்டு அப்புறம் வரேங்கண்ணா. சரிண்ணா. பையன்லாம் இல்லை, நான் தான் வருவேன்னு நினைக்கிறேன். சரிண்ணா. இந்த 5 கலப்பையை பொறுத்த வரலும் ப்ரோ பட்டை கழட்டுறது பிடிக்கிறது எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்களா இல்லையோ, இதை மட்டும் பாருங்கள். இதில் டேப்பராக இருக்கும், அடியில் போல்ட்டு போட்டு டைட் பண்ண மாதிரி இருக்கும். இதில் இன்னொரு மாடல் கலப்பு வரும், பழைய மாடல். இப்படி ஒரு பிளேட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பிளேட்டு சந்துக்குள்ளே போல்ட்டு போட்டு டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே கொண்டை தேஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணோம்னா அதில் வந்து உள்ளே மாட்டிக்கும். இது வந்து நிறையா பேர் இதை அனுபவிச்சிருப்பாங்க. மாப்பா நீ அது மாதிரி கலப்பி கழட்டுருக்கிறியா? இந்த போல்ட் வந்து உள்ளே பட்டைக்குள்ளே இருக்குமே, இந்த இப்படி ஒரு கலப்பை 5 கலப்பை பழைய மாடல் கலப்பையை பார்த்துருக்கிறியா? போல்ட்டு கொண்டை கட்டாயி போச்சுன்னா உள்ளே போய் மாட்டிக்குமே. என்னடா மாப்பு போட. இந்த குட்டை பட்டையை சுரண்டுறதுக்கு ஏதோ குத்தினா சுரண்டி பட்டையில சுரண்டுந்தா திரி போட்டு இந்த பட்டி சுரண்டுவாங்களா அது மாதிரிலாம் இது இல்லையா? ஓகே பார்த்தீங்களா? ஹோல்ஸ் கலப்பையிலிருந்து புது கலப்பை எடுத்தோம்னா இவ்வளோ கேப் இருக்கும். கடைசி ஹோல்ஸுக்கு இருக்கும். ஒவ்வொரு கலப்பையில் பார்த்தா ஏமாப்ப ஒவ்வொரு கலப்பையில் பார்த்தா இது மாதிரி இவ்வளோட தின்னு போடுவாங்க. இந்த போல்ட்டோட தின்னு தான் பட்டையை மாற்றுவாங்க. அப்படிலாம் மாற்றக்கூடாது. அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா பட்டை வந்து 1 இன்ச்சு கம்மியாக தான் கம்மியாக தான் தேயும். அது என்ன காரணம்? அது முன்னாடியே அண்ணாத்தி வச்சு ஓட்டுறாங்கல்ல, அதனால தான் அப்படி தேயும். மட்டம் வைக்காத ஓட்டுறது. போதுமா? அவ்வளோதான். ஒரு ஓட்டை தான் நறுக்கி போடுற.
ஒரு ஓட்டை தான் இறக்கி போனா இல்லை இங்கே தான் இருந்துச்சா பட்டை இங்கே என்னன்னு சரியா போச்சு, ஒரு ஓட்டை தான் இறக்கி போட. இங்கே இருந்துச்சு மண்ணா. மண் அடைச்சிக்குது. அந்த ஓட்டை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன்டா. அடுத்த ஓட்டை இறக்கி போட மாட்டோம், அந்த ஓட்டை யூஸ் பண்ணுவோம். அது ஏன் போல்ட்டு பணத்துக்காக வாங்கி போடணும். சுரு அப்படிதான். என்னடா மாப்பிள பைப்பில் இருக்கிற கையில் டைட்டே போதும்டா. பைப் போட்டுச்சா மர போயிடும், புது போல்ட் எடுத்து போகிறதுக்கு. ஆமாம் லூஸ் ஆகக்கூடாது மாமா, இருக்கணும். அதெல்லாம் லூஸ் ஆகாது, நீ போடு. லூஸ் ஆனால் ஒரு மரம் டைட் வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்து பிச்சுட்டு போயிட போகுது போல்ட்டு. போதும் கழுடு வாழை பார்த்து அழுத்து. சூப்பர். இப்படியே தொடச்சி விட்டுருணும். அதான் தொடச்சாச்சு பக்காவா. இப்போ ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு பட்டை? ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு? அடியில் பாரு எவ்வளோ மண். பட்டை தொட்டா இது என்னது? பட்டை கட்டில் மண். அது எப்படி ஆச்சு? அது கீழே நீங்கள் தான் மாட்டீங்க. அல்ல இழுக்கிற மண்ணெல்லாம் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது. இதை மட்டும் கரெக்டாக நீங்கள் இறக்கி போட விட்டுட்டிங்கன்னா இதே மாதிரி தான். இந்த கலப்பையை பொறுத்தவரைலாம் அடியில் எதுவும் மாட்டாது ப்ரோ. இப்படி இருந்துச்சு. இப்போ அப்படியே இருக்கிறோம். பழைய மாடல் கலப்பையில் தான் உள்ளே போய் இதில் போய் மாட்டிக்கும் போல்ட்டுலாம். இதில் வந்து அந்த பிரச்சனை இல்லை. அதுக்கு தான் நான் வந்து இது மாதிரி அச்சு மாடல் கலப்பை போட சொல்கிறேன் மேக்ஸிமம். முடிச்சா இல்லைடா மாற்றி போகிறோம். அவ்வளோதான், ஒரே படுத்தான். ஒரே படுத்தான், ஒரே இது சென்டர். இது எனக்குலாம் சோறு வேணாம்பா. நம்ம இன்னைக்கு சோறு பண்ணிட்டுக்கோம். பர்கர் பீஸா தான் சாப்பிடுவோம். பர்கர் பீஸா தான் சாப்பிடுவோம். போட முடியல அப்படியே இறங்கிட்டீங்க. அதை போடுமா? இப்போ உன் மேலே நம்பிக்கை வச்சு தானே விட்டுருக்குறேன். இந்த இவ்வளோ மண்ணாகுது எங்கே போய் போகிறதுக்கு? பூ போல்ட்டு எடுத்துருவாங்க. பூ போல்ட்டு கிலோ 150. அங்கேயே பருப்பு குழம்பு திம்பண்ணா. சிரிப்பை போடவே முடியல. அப்படியே 5 கிலோ அப்படியே குடிச்சு வேண்டிய விட சாமி. அது நாய் குட்டிடா, பாவம்டா. வவுத்து ஃபுல்லாக இருக்கும், கக்கி விடும். டைட் மாப்பிள. ஓகே ப்ரோ, ஒரு வழியை பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் பட்டையை இறக்கட்டியே தெரியுதா? இப்போ பட்டையை இறக்கட்டும் எப்படி இருக்குது. இப்போ ஓட்டினோன்னா பர்ஃபார்மன்ஸு சூப்பராக இருக்கும். ஓகே ப்ரோ, ஒரு 1/2 மணி நேரம் வரும். நாம் தான் போகணும். அஜித் ப்ரோ அதுங்காட்டி ஏதோ ரோடு ஓட்ட போகிறானோ. சைக்கிள் எடுப்பாட்டா இல்லை, நீ எடுத்தினா தான் என் வண்டி எடுக்கிறதுக்கு. எடுத்துகிட்ட நான் எட்டப்படி சைக்கிள் எடுத்து அந்த தானே எடுத்த. வா எடு, அழுத்த. சூப்பர். பெரிய வண்டி. போதும். அப்பா போதும், நாய் வீட்டு வந்து பிடி. ஓகே நண்பா, அதுங்காட்டி அஜித் வந்து இங்கே ஓனர் கூப்பிட்டாருன்னு ஓடிட்டார். ஸோ வேறு வழி இல்லை, நாமளே தான் எடுத்துகிட்டு போய் ஓட்டிகிட்டு வரணும். ஏட்டையும் பிடிச்சிக்காப்பா. வரட்டா சாமி ரிவேஸு? அஜித் இருந்தோம்னா கொஞ்சம் ஃபன்னாக இருந்திருக்கும். சரி ஓகே. வேறு ஏதோ பைக்குள்ள ஏதாவது சுற்றணுமா, அதனால் ஃபோன் வச்சு போயிட்டாரு. நம்ம போய் ஓட்டுவோம். என்ன ஒருத்தன் இருந்தானா வீடியோ எடுக்கிறது நல்லாயிருக்கும். போனதுனால நமக்கு கொஞ்சம் பிரச்சனை.
ரோட்டில் போகும்போது ஏன் திரும்ப 4 வீல் டிரைவ் ஆன் பண்ணி போகக்கூடாதுங்கிறாங்க. பிரேக் அடித்தா 4 வீல் டிரைவ்க்கு சாப்பிட்டு சின்னதாக கொடுத்துருப்பாங்க ப்ரோ. அதனால் எப்படி சொல்கிறது, பல் வந்து தெரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் ரோட்டில் ஓட்டினா வந்து 4 வீல் டிரைவ் போட்டு ஓட்ட வேணாங்கிறாங்க. இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 வீல் டிரைவ் போட்டு ஓட்டினா வந்து 7 இடத்துல இருந்து கம்பெனிலேருந்து கம்ப்ளைண்ட் வரணும்னா சொல்லதே கிடையாது. நம்ம சேஃப்டிக்கு அதனால் நம்ம போட்டுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஃபோன் வேறு வந்து ஓகேங்களா. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் தான் சுத்தமலத்தில் வீடு அசால்ட்டாக ஒரு இருக்குது. அதெல்லாம் இங்கே நிற்கிறாங்க எந்த இடத்துல. ஆமாம் ஆமாம். மாதிரி நின்று எடுக்கிற இடத்துல கொஞ்சம் கியரை டவுன் பண்ணி போகிறது தான் நல்ல பயனுக்கு அடையாளம். டாப்லேயே போகலாம், ஆப் கிளச்சு விடணும். அது இல்லாத தள்ளுன்னு போகிற மாதிரி இருந்தால் போகலாம். இங்கே எந்த வெயில் இருக்குது, உள்ளுக்காட்டில் கொண்டு விட்டுற போகிறாங்க ப்ரோ. இதோட ஓட்டவே முடியாது. பார்ப்போம். வண்டி 850 மணி நேரம் ஓட்டிட்டேன் ப்ரோ ஒரு வழியாக. எந்தெந்த வயலுக்கா அது தடம் அப்படியே அந்த பின்னாடி வந்துருமா? அது வேணாம் கவுடுக்க போதும். அப்படியே கல் வருது, கல் கிட்ட அப்புறம் வேச்சிக்காங்க. அது ஒரு நாளைக்கு வேச்சியா. இப்போ விதைக்காதீங்க எதுவுமே. இப்போ வேச்சிங்கன்னா மழை இனிமேல் பெய்யாது. கடலக்காட்டுக்கு வந்தால் செட் ஆகும். சோளம்லாம் பொடிஞ்சு போயிடும். ஒரு மாதம் கிடக்கட்டும், அப்புறம் மும்மட்டமாக வேச்சு விடுங்க அந்த பட்டத்தில். இது பட்டை போட்டு வரும். பர்ஃபார்மன்ஸ் எப்படி பார்ப்போம் நம்ம. நான் யூஸ் பண்ணுற கீர் பேட்டர்ன் பார்த்துக்கிட்டிங்கன்னா எம் ஃபஸ்ட்டு 1500 RPM. இதெல்லாம் பார்க்குறதுலாம் சரி ப்ரோ. கடைசியாக வந்து ஒன்று பார்க்கணும் மெயினாக, என்ன எடுக்கிறோன்னு தெரியணும். அப்போ தான் வந்து ஓட்ட முடியும். ஓகேப்பா. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா M1க்கு ரொம்ப வண்டி ஃப்ரீயாக போகிற மாதிரி இருக்குது. அதனால் M2வில் மாற்றி 13 RPM கொடுத்து ஸோ லிமிட்டாக ஹைட்ரோலிக் செட் பண்ணி விட்டோம். அப்படியே எடுக்கிற ஆழத்தை பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது. இதுக்கே நல்ல ஆழம் வருது. என்ன ஒன்றுங்களோட ஒன்று சொல்ல விட்டுட்டேன். என்னன்னா 4 வீல் டிரைவ் என்கேஜ் பண்ணாத விட்டுட்டேன். ஆப்லேயே இருக்கு போய் 4 வீல் டிரைவ் வந்து ஆன் பண்ணி விட்ட வாட்டி தான் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. நிறைய நண்பர்கள் கேட்பீங்க, இப்போ எப்படி வண்டி போயிட்டே இருக்குதா 4 வீல் டிரைவ் ஆஃப் பண்ணால் சார் வண்டி அப்படியே முன்னாடி தூக்கின மாதிரியே போகும். தெரியுதா? உட்காந்து ஓடுப்பார். வண்டி லோட் ஆகும். இதே 4 வீல் டிரைவ் ஆன் பண்ணிவிட்டா வண்டி அப்படியே ஒரே RPM போகும். வண்டியோட சவுண்டை வச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் 4 வீல் டிரைவுக்கும் 2 வீல் டிரைவுக்கும் போகிற. அதே மாதிரி 4 வீல் டிரைவ் பொறுத்தவரைலாம் வந்து இவரை வந்து பொழுதுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இல்லை. ஒரு புது டிரைவர் ஓட்டினா கூட சூப்பராக இருக்கும். இதே வந்து 4 வீல் டிரைவுக்கு இன்னும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா வேணும்னு எதிர்பார்த்தோம்னா ஃப்ரெண்டு ஒரு 300 கிலோ வெயிட் ஏற்றணும்னா இன்னும் பக்காவாக இருக்கும். இப்பயே பாருங்கள் வண்டி அவ்வளோ ஃப்ரீயாக போகுது. இன்னும் வெயிட் ஏற்றினா எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்கள். 4 வீல் டிரைவ் மேலே ஒரு ஆசை இருந்துச்சுன்னா கம்பல்சரி எடுங்க. ஒன்றும் தப்பு இல்லை, மைலேஜ் அருமையாக இருக்கும். ஆனால் சின்ன வண்டி எடுக்காதீங்க. ஒரு 50 HP கேட்டகரினாச்சும் 4 வீல் டிரைவ் எடுங்க. அப்போ தான் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஓகேவா? வேறு இதோட டெப்த்து எவ்வளோ? முதல் சாலுக்கு எவ்வளோ டெப்த்து இருக்கும், 2வது சாலுக்கு இன்னும் எவ்வளோ வண்டி இருக்குமோ அந்த அளவுக்கு டெப்த்து இறக்கலாம். அதே மாதிரி இது இன்னும் ஹைட்ரோலிக் சொன்னாங்க. ஹைட்ரோலிக்கு சூப்பராக இருக்குது. ஹைட்ரோலிக்கை பற்றி குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை ப்ரோ. பட்டாசாக இருக்கும். எடுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க 585 எடுங்க. பூமி புத்திரா ரேஞ்சுக்கு போகாதீங்க நண்பா. இன்றைக்கி வந்து மல்டி பர்பஸ் ஓட்டுறோம்.
ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு யுவோ டெக் ப்ளஸ் எடுங்க, இல்லை நோவோ போயிருங்க, இல்லைன்னா ஜாண்டியர் போயிருங்க, இல்லை சுராஜ் போயிருங்க. 4 டிரைவ் எடுங்க. சிங்கிள் கிளச் வண்டி மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லை ப்ரோ சொந்த ஓடணும், லைட் யூசேஜ் தான், 4 வீல் 2 வீல் டிரைவ் போதும் அப்படிலாம் நினைக்காதீங்க. இப்போ தேவைப்படாது ப்ரோ. வருங்காலத்தில் ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக டபுள் கிளச் வண்டி தான் தேவை. 4 வீல் டிரைவ் கூட தேவையில்ல ப்ரோ அப்படின்னா கூட ஓகே, அதுக்கு நான் எதுவும் சொல்லலை. ஆனால் கம்பல்சரி வந்து டபுள் கிளச் எடுத்துக்காங்க. 2 வீல் கிளச் எடுக்காதீங்க, டபுள் கிளச் எடுத்துக்காங்க, டபுள் கிளச் எடுக்காதீங்க. டபுள் கிளச்சுனா இதுலேயே வந்து மொதல் ஐட்டம் வீலுக்கு, 2வது ஐட்டம் கிளச்சுக்கு. இதே 2 வீல் கிளச்சுனா லாடு தான், அதுக்கு பேர் தான் 2 வீல் கிளச்சுக்கு டபுள் கிளச்சும் கிளச்சு. ஓகேப்பா. பைக்கும் 8 ஒரு நல்ல ஆயில் சர்வீஸ் பண்ணணும். 8 ஆயில் சர்வீஸ் வீடியோ வேணும்னா கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக இது எப்படி ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுங்கிறத வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடணும். சிம்பிள் தான், ஒன்றும் பெரிய மேட்டர்லாம் இல்லை. வீடியோ வேணும்னா கேளுங்க. கண்டிப்பாக 585 ஆயில் சர்வீஸ் வீடியோ நம்ம சேனலில் போடுவோம். இதுவரையிலும் யாருமே வந்து 585 வீடியோ வந்து ஆயில் சர்வீஸ் வீடியோ ஓரளவு யூடியூப்பில் போடலன்னு நினைக்கிறேன். நம்ம தான் ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓட்டும் போது எல்லாம் பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூளையை கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்குன்னு வச்சுக்காங்களேன். அடுத்து எடுக்கும் போது அந்த விளா பிடிக்கும் போது அந்த மூளையில் ஒரு சொட்டை ஒன்று வரும். அந்த சொட்டை வராதுன்னு வச்சுக்காங்களா, அதுக்கு தான் வந்து இப்படி எடுக்கிறது. இது மாதிரி எப்படி எடுக்கணும் சரிதா? இப்படி எடுத்துக்கிட்டோம்னா தான் கிளியராக இருக்கும். எட்டப்பா நான் எப்படி விளையாடுக்கிட்டோம்? இன்னொரு கால் ஓட்டணும், வாரையாக கிடக்கும். காட்டுக்கறக்கா ஒரு கால் போதுமாங்க, அது 2 கால் போட்டணும். இல்லைன்னா வாரையாக கிடக்கும் காட்டுது. இது ஒரு வயலு, இந்தான ஒரு வயலு. ஓகே ப்ரோ, 2வது காரு. ஆனால் முட்டாங்கட்டாவது ஓட்டம்ல முட்டாங்கட்டெல்லாம் வச்சுக்காங்க. ஃபுல்லாக டெப்த்து கொடுத்து ஓட்டலாம். ஏன்னா முட்டாங்கட்டு ஒவ்வொரு நண்பர்கள் வந்து கலப்பையை முழு அடித்து ஓட்டுறேங்கிறாங்கல்ல. பில்லே இல்லாத காடாக இருந்தால் முழு அடித்து ஓட்டலாம் ப்ரோ. இருக்கிற காட்டெல்லாம் முழு அடித்து ஓட்ட முடியாது. இதுக்கே இந்த அளவுக்கு முட்டாங்கட்டு உங்களுக்கே தெரியும்டா எந்த அளவுக்கு முட்டாங்கட்டு. இதில் எப்படி நம்ம முழு அடித்து ஓட்டிட்டோம். இதுக்கு மேலே கலப்பையை ஒருங்கியாக இருக்கனாலும் நான் முட்டாங்கட்டு வேறு இந்த அளவு கலப்பு போதாதா? நான் ஓட்டுறது தான் பரவாயில்ல ப்ரோ. 1200 மணிக்கு வாங்குறது ஒர்த்தா இல்லை எப்படி அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு பக்கம் கேட்டால் 5 கலப்புக்கு 700ரூவாங்கிறாங்க. 700ரூவாய்க்கு இந்த அளவுக்கு டெப்த்து கொடுத்து ஓட்டுவாங்களாங்கிறது எனக்கு டவுட்டாக. நீங்களே சொல்லுங்கள். யாரும் ஓட்ட மாட்டாங்க. இன்றைக்கி டீசல் வைக்கிற வேலைக்கு டிரைவர் சம்பளம் போட்டு இவ்வளோ கொடுத்தா கட்டுப்படி ஆகுமா? நம்ம வாங்குற சம்பளத்துக்கு காசுக்கு தகுந்த மாதிரி டெப்த்து கொடுத்து நல்லா நீட்டாக ஓட்டணும். அதே மாதிரி காடு போதன்னு கிடக்குது அப்படின்னா கவலையில் 4 வீல் டிரைவ் வண்டி இருக்குது. 4 வீலை முடிச்சு 1 கண்டாமல் இழுத்துட்டு போயிடும். அதனால் எப்படி போடுறோமோ அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் காரணம். திரும்பமாக கூட கலப்பி தூக்க தேவைப்போ அப்போ அப்படியே எழுதிட்டு போயிடுவேன். தூக்கவே இல்லை. இதில் பாருங்க எப்படி வந்துடுது. ஒரு 4 நிமிஷம் ஒட்டுது அந்தான ஒரு வயது. அடுத்ததே ஒரு 1/2 மணி நேரமா ஒரு வீட்டு பக்கத்தில் இருக்குது. இது புது பார்ட்டி. சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வந்தேன் ப்ரோ. ஒரு 2 நாளாக கூப்பிட்றாங்களேன்னு வந்தேன். இல்லைன்னா இதுவும் வந்துருக்குமா? இந்த காட்டு வர கருமா கல்ல வேறு வேறு அடிக்கிறா. இதுக்கு என்ன பண்ணோம்னா சூப்பரு போய் கொஞ்சம் உடைக்கும். இது ஓட்டினோம்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் முட்டாலாம் தெரியும். இல்லைன்னா காட்டு அங்கங்கே பார்த்தா முட்டாவே தெரியும்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் முட்டை வேணுமா? ஓகே ப்ரோ, இந்த ரயில் ஒரு வழியாக முடிச்சுட்டேன்.
மேலே ஒரு வெயில் ஒரு சின்ன வாடு. அதை எங்கே நான் வீடியோவே ஷூட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த வயலை ஓட்டி முடிச்சுட்டு ஒரு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஒரு பாட்டி வேறு என்ன ஆடு பைக் இருக்குது. அதனால் காலத்தை தந்து தூக்கி வேண்டிதான். இந்த வயலாக்கா வெளியே பிடிச்சிட்டு பார்க்க சொல்லுங்க பாட்டியா. அந்த பாட்டிக்கு வயசு 100 இருக்கும். இன்னும் மாடு மேய்க்குது. நாம் 60 வருஷம் 70 வருஷம் இருப்போமானே தெரியல. கோயிலில் மண்ணு பாருங்க, ஒரு களிமண் மாதிரி எடுத்து வருப்பாரு. முட்டுக்கல் எங்கள் ஏரியாவில் மேக்ஸிமம் வந்து முட்டுக்கல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். இல்லைன்னா நாளைக்கெல்லாம் பெரிய சண்டை வந்துடும். முட்டுக்கல் நாட்டுக்கார அப்படி சொல்லுவாங்க, முட்டுக்கல் இப்போ விட பார்த்துக்கிறேன் நான் சொல்லிக்கிறேம்பாங்க. நாளைக்கு பிரச்சனை ஆகிட்டா தம்பி நான் முட்டுக்கல் ஒன்றை தான் இப்போ ஓட்ட சொன்னேன், ஓரமாக தான் ஓட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லி அழுக தப்பிக்குவாங்க. இது நமக்கு தேவையா? அக்கா முட்டுக்கல் இது நேரம் இந்த நேரம் நம்ம ஓட்டினா போகும்ல. சரி சரி உங்களை இந்த குறுக்கு காலில் இந்த கல்லுக்கிட்ட ஓரம் நல்லா ஒன்றா ஓட்ட முடியும். எங்கே போய் ஓட்டுறது? நெட்டுவாக்களை பிடிக்கும் போது தான் ஓரமாக எடுக்க முடியும். குறுக்கு வாக்களை பிடிக்கும் போதெல்லாம் ஓரமாக எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இதே ரிம்மில் பட்டுரும். இது மாதிரி சைட்டில் தான் வந்து ரிம்மில் பட்டுரும். ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் பெண்டு பெண்டாக ஓட்டுவாங்க. அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த கல்லுக்கிட்ட வர போகிற ஓட்டும் போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். இந்த வேறு போகிற பாருங்க பூரா கல்லாக கிடக்குது. இந்த வாரம் தான் நீங்கள் பார்த்து ஓட்டலாம், ரிம்மு காயம் இருக்குது. அக்கா அங்கே ஒரு நண்டுவா கழிப்பா இருக்கா? அதான் நண்டுவா கழிப்பார் எந்த ஜோடு இங்கே இந்த பெரிய கல்லுக்கிட்ட காலில் பட்டுற போகுது. நோடு கொள்ளு. ஏரியாவெல்லாம் காடு ஓட்டும் போது நண்டுவா கடை அதிகமாக இருந்துருக்குது. அப்புறம் சொல்லுங்க, இந்த பக்கம் நிறைய இருக்கும். புதுசாக ஒரு காடு ஓட்டுறோம், உஷாராக ஓட்டணும்னா போட்டு தள்ளிவிடும். நண்டுவா கடை கடிச்சா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வெயில் வேற ஓட்டு தாக்குற மொட்டை வண்டிக்கு இருக்கும். ஓகேங்கப்பா, ஒரு வழியாக முடிச்சாச்சு. கடைசி இருக்கு, வண்டியே திறப்ப முடியல இந்த வெயிலில். நண்பா ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானே ஓட்டி நானே வீடியோ எடுத்து போட்டுக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கு மேலே என்னால் வந்து நானே ஓட்டி எடுக்க முடியல. ஏன்னா சந்தோஷம் லீவ் போட்டானா 2 நாளாக. அஜித்தும் அப்பப்போ வந்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் அவனும் அவங்க ஓனர் கூப்பிட்டான்னு போயிட்டான். அதனால் ஒன்றும் பண்ண முடியல. ஒரு 2-3 நாளைக்கு நானே தான் ஓட்டுற மாதிரி வரும். ஓகே நண்பா, அந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பாய், டேக்கர் மிஸ்யூர். அக்கா எந்த இடத்துல எங்கே ஓட்டணும் நீங்கள்? அங்கேயா? கொஞ்சம் ஓட்டணும் பார்க்கலாம். அவ்வளோதான் நண்பா, அப்படியே வெளியே போயிட்டா வேலை முடிஞ்சுது. எதுங்கக்கா? ஓட்டி விடுறோம். இந்த கல்லை நவுத்தணுமே அக்கா, இந்த கல்லை மட்டும் ஒன்று நவுத்து தூக்கி போட மேலே. நாமளே தூக்கி போடலாம். அதுல அப்படியே அழுகாமல் கல் மேலே ஏறி போயிடுறது நல்ல பயன் வரும். மரத்தெல்லாம் தூக்கி எட்ட போடும். ஓகே நண்பா, ஒரு 2 பேர் கொடுத்து அவ்வளோதான் கிளம்பலாம். ஓகே நண்பா, அவ்வளோதான். வந்ததுக்கு 35 நிமிஷம் ஓட்டு வரும். 700 ரூபா.
வேலை முடிஞ்சுது. ஏன்டா நின்றுட்டு இருக்கேன்னு கேட்குறீங்களா? அமௌண்ட் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்க, அதுக்கோசரம் வெயிட்டிங். அப்படியே வாங்கிட்டு ஒரு பக்கம் போக வேண்டியது தான். போயிட்டு அடுத்தது என்ன வேலைக்குன்னு பார்க்கலாம் நண்பா. வெயில் தான் பாருங்க, சூரியன் தெரியுதா கேமராவில் பாருங்க. சும்மா பாவமே பார்க்க மாட்டேங்குது, அந்த கொளுத்துது நண்பா. இது வேறு 885 மணி நேரம் ஓடிடுச்சு. ஆயில் சர்வீஸ் பண்ணணும். பையன் இது வேறு ட்ருன்னு அடிக்கிறதுக்கு என்ன ஐடியா பண்ணிக்கிறோம். ஒரு சப்ஸ்கிரைபர் தான் சொன்னார், இந்த இடத்துல கொஞ்சம் துணி வச்சுக்காங்க ப்ரோ, ஓரளவுக்கு டர்னு அடிக்காதுன்னு சொல்லிக்கிறாரு. அதனால் துணி வச்ச வாட்டி இப்போ தான் சத்தம் இல்லாத இருக்குது ப்ரோ. அவ்வளோதான், மற்றபடிலாம் நாங்கள் எதுவுமே ஆல்ட்ரு பண்ணல. நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக ரசம் வண்டி எடுக்கணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இது மாதிரி எடுத்துக்காங்க நண்பா. காசு கொடுத்தாங்கன்னா 700 வேணா கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு புஷ்ஷுன்னு ஓடி போயிடலாம். இதெல்லாம் எதுக்குங்கக்கா ஓட்டுறீங்க? கச்சன்னு இருக்கும். இதை வேணா பொறிக்க ஏதாச்சும் அடிச்சதை வைக்க எதனா வச்சுக்காங்க. அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீங்கள் பாருங்க, நான் இழுத்துட்டு மண்ணை உடச்சி விட்டு போயிடுவேன். நாளைக்கு மழை பெஞ்சா நீங்கள் நடக்க முடியாது, காலை வைக்க முடியாது, வட சதன்னு கிடக்கும். சரி வரல, நான் மழைக்காட்டுக்கு தான் போகலாம், நாளைக்கு தான் வருவேன்னு நினச்சிக்கிறேன். இல்லை நான் இது வேறு நேற்றுலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்களா, எனக்கு ஓட்டி விட்டு அது வேலை முடிஞ்சு போயிடும். நான் அடுத்த பார்த்து வச்சுக்கிறீங்களா? செவ்வாய்க்கிழமை வருவோம் தான் எனக்கு. அது என்னது செவ்வாய்க்கிழமை நாள் இன்னைக்கு? சரி, ₹1 என்ன 20 பிடிங்க. அப்போ என்ன அது ஒரு மன திருப்தி தானே, அவ்வளோ தானே. ஆகி போயிரு, என்னக்கா ஆகி போயிட போகுது. சரி, அப்புறம் வந்து சோளம் வேறு சுட்டுறியா? வாங்கி வச்சிருக்கா? சோளம்லாம் வாங்காதீங்க, அப்போதைக்கு விதைக்கிறப்ப வாங்கிக்காங்க. அப்போ வாங்கிட்டேன் நீ சொல்லி. எப்போ சோளம் விதைக்கிறீங்களா? எப்படி இந்த ஒரு மாதம் போட்டு அடுத்த மாதத்தில் விதைங்க. ஏன்னா வேச்சா ஒரு 4-5 மழையில மாட்டணும். இப்போ 2 நாளைக்கு இந்த புயலுக்கு பெய்யும், அப்புறம் மழையே பெய்யாது. இப்போ விதைக்காதீங்க. ஓட்டி போட்டிங்களா, வடகட்ட மண் அரிக்கிட்டோம். பாட்டி சும்மா இருந்தால் அந்த அரும்பில் வெட்ட சொல்லுங்க, வெட்டி பொறுக்க சொல்லுங்க. பொறுக்கி வேவிங்க, வேட்டி விட்டுருங்க. இல்லைங்க, வேற ஒரு வேலை இருக்குது, வேற ஒரு வண்டி. சரிங்க, வரேங்க. ரோட்டில் போகும்போது இந்த டிஃபரன்ஸ்லாக லாக் பண்ணிடுவாங்க. ஓகே நண்பா, இதே ஒவ்வொருத்தருக்கும் மனசு தாங்காது. எப்படி சொல்கிறது, இந்த செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமெல்லாம் காசு கொடுக்கணும்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஒரு 10 ரூபானாச்சும் நம்ம கொடுத்தா தான் அவங்ககிட்ட நம்ம கொடுப்பாங்க. அது ஒவ்வொருத்தரோட இயற்கை, அது அவங்களுடைய மன திருப்தி. நாமளாம் அப்படி பார்த்தோம்னா நம்ம தொழில் பண்ண முடியாது ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, வேறு ஒரு வழியில் பாய்.